all for coming. எல்லாமே படம் பிடிச்சிருக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். I'm very happy that all of you all are enjoying the film, and please tell your family and friends how you felt and how you liked this film, and we'd love to see you all at the theaters. ஒரு டைரக்டருக்கு எப்பவுமே படம் முடிஞ்சு அவரோட பேர் போடுறப்ப அந்த கைத்தட்டல்கள் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அப்படி ஒரு ஆரவாரமோட ஒன்று நடந்தது. டைரக்டர் பேர் போடுறப்ப தியேட்டர் ஃபுல்லா ஒரு சவுண்ட் கிடைச்சது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். படமாகவும் ரெஸ்பான்ஸாகவும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. த்ரூ அவுட் வந்து தியேட்டர் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. கிளைமேக்ஸில் வந்து ஒரு 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 சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதை யார்கிட்டையும் சொல்லாமல் ஷேர் பண்ணாமல் படம் பார்த்தவங்க அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் வந்தால் அவங்களுக்கும் அதே சர்ப்ரைஸ் அதே விஷயங்கள் படம் பார்க்குறப்ப கிடைக்கும். அதனால நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அடுத்தவங்க கிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் இன்டர்வல் பிளாக்குக்கு ஒரு 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 இது ஒன்று நடந்துச்சு. மொத்த தியேட்டரும் வைபாய் அப்படி ஒன்று நடந்துச்சு. அது உங்களுக்கு தியேட்டரில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், அதே எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட என்டையர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட சினிமோட்டோகிராஃபர் அவர், ஹீரோயின் காஷ்மீரா வந்து படம் ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸாக வர்றாங்க. ஃபுல் ஃபன்னாக ஜாலியாக சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. கார்ஜியஸ் காஷ்மீரா இருக்காங்க. நீங்கள் எல்லாமே படம் பிடிச்சிருக்கா I'm very happy about it. All the fun, all the message in the film, especially the climax, is received so well. Very happy to see everyone enjoying, whistling, clapping throughout the film. Please tell your family to come. கண்டிப்பா தியேட்டர்ல ஃபேமிலியோட படம் பாருங்க. இது வந்து வெறும் கமர்ஷியல் மட்டும் இல்ல, இதுல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. இல்லை, இன்னும் இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இதில் இல்லை. இதில் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்க விஷயம் இன்னும் எந்த படத்துலையும் சொல்லலை. யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாருமே அதை எடுத்து சொல்லலை. ஏன்னா இதை வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி விக்டிம்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசினப்ப அவங்களுக்கு தேவைப்பட்டது இதுதான். இப்படி ஒன்று நடக்கிறப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல இதை தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறத பற்றி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். நிறைய சொல்கிறாங்க தூக்கு தண்டனை கொடுங்க, இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம். அவங்க என்ன பண்ணணும், அந்த பொண்ணு என்ன பண்ணணுங்கிறத பத்தி நம்ம இன்னும் பேசுறது இல்லை. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத பத்தி அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். பாசிட்டிவ் எண்டிங்காக தான் நம்ம படத்தை முடிச்சிருக்கோம். பிடி சார் பிளாக் ஷீப் குடும்பத்துல இருந்து ஒரு படம் அப்படிதான் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம். உருவாக்குன நாள்ல இருந்து இன்னைக்கு அதனுடைய ரெஸ்பான்ஸ் பாக்குறதுலையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ படத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அவங்க தான் அதை கொண்டாடணும். அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் உண்மையிலே படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போகும். பெண்களுக்கு எதிராக தினம் தினம் நடக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப சத்தமா ஆதி பிரதர் பேசியிருக்காரு. ஸோ அந்த படத்தை பாருங்க. அவருக்கே உண்டான சிக்னேச்சர் எல்லா பக்கா பேக்டு கமர்ஷியல் என்டர்டெய்னரா படம் வந்திருக்கு. அதோட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெசேஜோட. ஸோ நீங்க தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சம்மருக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பாக்குறதுக்கான ஒரு சரியான படமா நிச்சயமா போயிட்டு. மற்ற மூவிகள்னு நீங்க எந்த மூவியை சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா சார் இவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க சார். வேணும்னே மாட்டி விடுறதுக்கு கேள்வி கேட்கறது சொல்லுங்க. இல்ல எல்லா பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகளை பேசின எல்லா படமும் எனக்கு சமீபத்துல இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த 5 வருஷத்துக்குள்ள நிறைய எனக்கு அது பாதிப்பு வந்துட்டு இருக்கு. ஒரு இன்சிடென்ட் வரும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அதோட பரபரப்பு அவ்வளவு அதிகமா இருக்குன்னா பரபரப்பு முடிச்ச உடனே அந்த இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நிறைய கட்டுக்கதைகள் போக ஆரம்பிக்குது. அந்த பெண்ணை பத்தின தவறான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. நம்ம குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதோட பேசி முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் என்னங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் விக்டிம்ஸுக்கு எல்லாம் பேசணும். நாங்க எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்ப நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் இன்னும் யாருக்கும் தெரியாது. இந்த படம் பாக்குறப்பதான் அது தெரியவே வருது. எல்லாரும் அதான் சொல்றாங்க, எங்களுக்கு அதுக்கு பின்னாடி இப்படி ஒண்ணு இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அதை படமாக்கணும், அதை சொல்லணுங்கிறதா. அதனாலதான் இந்த படம் வந்து மிச்ச படங்களோட வேறுபடுறதுக்கு காரணம் நம்ம யாருமே சொல்லாத அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சில விஷயங்களை கேட்டு வாங்கி அதை நம்ம சொல்லியிருக்கோம். Very proud. I'm very proud that I'm a part of this script. It is a very heavy issue, but the way Karthik has written and directed it, the screenplay makes it very delicate and fun to watch. So please, it's a request for all the families with young girls to go and watch this film. It's a very important film, I would say. நம்ம கிட்ட இருந்து தான் வரணும். இதுல பிரச்சனையே நம்ம தான்.
நம்ம என்ன வேணாலும் பேசலாம், குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க, நம்ம என்ன வேணா பேசலாம். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான். அதை வந்து நம்ம எவ்வளோ அழகா சொல்லணுமோ, எவ்வளோ கோபமா சொல்லணுமோ, அதை எவ்வளோ இதுவா சினிமாத்தனமா சொல்லணுமோ அது மாதிரி தான் நம்ம எடுத்து ஒரு ப்ராப்பர் சினிமாவா நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இப்ப மெசேஜ் மட்டுமே சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்லை. ஸோ வெறும் மெசேஜ் மட்டும் நம்ம சொல்றோம்னா அட என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது அப்படி சொல்லக்கூடாது, இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகவும் இதை ஒரு ப்ராப்பர் படமா தியேட்டர்ல விசில் சத்தம் பறக்க பறக்க ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே போகுது. 3 நிமிஷமும் தியேட்டர்ல விசில் அடிச்சிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மியூசிக் ஆரம்பிக்கிறப்ப விசில் அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த 3 நிமிஷமும் விசில் வந்து கத்திட்டே இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பயங்கர கான்பிடன்ஸ் வந்துருச்சு. இந்த படத்தை மக்கள் சூப்பரா ஏத்துக்கிட்டாங்கிற சந்தோஷம் எனக்கு வந்து எல்லாமே இருக்கு. நம்ம குறிப்பிட்டு ஒருத்தர்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஸ்ரீமதி கேஸ் தெரியும். எனக்கு எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம், ஈரோட்டு பக்கத்துல சென்னிமலை, நானு அந்த ஊர்ல நடந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. அது பெருசா வெளியில தெரியல, ஏன்னா அவ்வளோ இதுவா இல்லை. அப்ப அந்த டைம்ல மீடியாவும் இதுவும் இல்லை. ஆனா அந்த டைம்ல இருந்த பாதிப்பு எனக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பா இருந்தது. ஸோ அப்படி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நியூஸ்ல பாக்குறப்பவும் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, மக்கள் என்ன கோவப்படுறாங்க, எதெல்லாம் பேசுறாங்கன்னு பாக்குறப்ப ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. கலெக்டிவா நிறைய சம்பவங்களை அடிப்படையா கொண்டு அதை வந்து நம்ம ஆசை என்னன்னா இப்படி ஒரு சிந்தனை இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். நம்ம மக்கள்கிட்ட போய் இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் அவங்க முடிவு எடுக்கிறது தான், அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல தப்புன்னே தெரியாம ஒரு சிலது பண்றது எவ்வளவு பாதிக்குதுங்கிறத தான் நம்ம சொல்றோம். மக்கள்கிட்ட போய் நீங்க இதை பண்ணுங்க, இதனால இதை பார்த்துட்டு, ஏன்னா நேற்று தேட்டரை முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே விஜய் சித்து வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். இந்த மாதிரி வந்து ஹக் பண்ணி கண்ணீர் வந்துருச்சா, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ எங்களுக்கு என்னோட ஏஜ் கேட்டகரி, நானு விஜய் சித்து, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் ஷீப் டீம் எல்லாருமே அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுன்னு நினைக்கிறப்ப, நாங்களாம் யாரு சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்கிற ஒரு பசங்க, அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுதுன்னு நினைச்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மூலியமா ஒரு சேஞ்ச் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உடனே எல்லாமே மாறிடும் சொல்ல முடியும். I will definitely request all the mothers, fathers, all the parents to take their daughters, especially who are in their teenagers or even younger, and their sons for this film. ஃபன் வந்து இப்போ ஒரு இதுல ஸ்கிரிப்டாவே அப்படிதான், ஃபன்னும் பண்ணி இமோஷனும் பண்ணி கோவமும் பண்ற மாதிரியான ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல இருந்தாருன்னா அது கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு. அவர்கிட்ட சொன்னேன், பெர்ஃபெக்டா இருந்தது, எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்துச்சு. கேரி பண்ணிருக்கிற இன்ட்ரோல் பிளாக்கு அவர் ஒன்று பண்றாரு. அவர் ஒரு கண்ணில் இப்படி திரும்பினோன்னா தேட்டரே எந்திரிக்குதுன்னா அது அவரால் முடியும். ஸோ அவரால் முடியுங்கிறப்ப இந்த கதைக்கு சரியான ஆளா இருந்தாரு. அவர் பேர் கனகவேல். இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சாங் ஒன்று வருது. எப்படி அவரோட இன்ட்ரோல் பிளாக் சாங்ஸ் எல்லாம் பயங்கர ஹைப்பா இருக்குமோ அதே மாதிரி ஒரு சாங் ஒன்று இப்போ வருது. அந்த சாங்க்கு த்ரூ அவுட் அந்த சாங் இன்ட்ரோலும் கிளைமேக்ஸும் ஒரு சாங் வைக்கிறோம். அந்த தேட்டரே ஒரு ஃபுல் வைப் கிடைக்குது. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஆதி பிரதர் தான். ஸோ அவரோட அந்த பிரசன்ஸும் அந்த இடத்துல பண்ண பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா. தேங்க்யூண்ணா. இது வரலையும் சரியா போய் சேர்ந்திருக்கு மக்கள்கிட்ட, அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் மனநிலை சார்ந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசுது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறப்ப நம்ம மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றது அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அடுத்த படமா நம்ம டீம்ல இருந்து டியூட் விக்கி இப்போ பிரின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல நயன்தாரா மேம் வச்சு மண்ணாங்கட்டின்னு ஒரு படம் பண்றாரு. அது இல்லாம ரியோ பிரதரை வச்சு 2 படங்கள் நம்ம டீம்ல இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் படங்கள் அடுத்தடுத்து இருக்கு. ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, டிசம்பர்ல